வணக்கம். பிரைஸ் த லார்ட். என் பேர் அனட். நான் டிவைன் தியானத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதத்திலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் எனக்கு செய்த 2 அதிசயங்களை உங்களோட பகிரணுன்னு ஆசைப்படுறேன். ஒன்று, மார்ச் மாதம் திடீரென்று ஒரு வெள்ளிக்கிழமை உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கி இந்த எலும்புகள் எல்லாம் நோகுற மாதிரி அப்படி உடம்பு முழுக்களும் குத்து, எழும்பவே இல்லாது. என்ன பிரச்சனைன்னு தெரியலை. வைரஸ் ஃபீவர் வளமையாக வாருது, ஆனால் இது அப்படி இல்லை, சரியான வேதனையாக இருந்தது. எலும்புகள் எல்லாம் முறிகிற மாதிரி வேதனையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னு தெரியலை. அப்போ நான் லண்டனில் இருக்கிற என் ஆண்டியோட ஃபோன் எடுத்து கதைச்சேன். அப்போ அவள் சொன்னா, நீ இதை டிவைன் இது ஆன்லைனில் போகும், நேரலையாக போகும், நீ அது ஒருக்கா பேரண்டு. அப்போ நான் அது ஒரு அன்றைக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு படுத்துட்டேன், என்னால் முடியலை. பிறகு சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் காலம் 6:30க்கு 1.5 மணித்தியாலம் நேரடியாக ஒளிபரப்பாகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் சனிக்கிழமை பார்க்க நிச்சயம், ஆனால் ஏலாது, எழும்பவே ஏலாது, கட்டிலேருந்து அவ்வளோத்துக்கு ஏலாமல் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலம்புற நித்திர வரையில் இப்போ டக்கண்டு எழும்பி அதை போட்டு முதல் நேரலையாக பார்த்தேன். அப்போ பார்த்து சரியாக அழுது வேண்டினேன். எனக்கு என்னன்னே தெரியலை, அவ்வளோத்துக்கு ஏலா காய்ச்சலும் ஹை ஃபீவர், உடம்பும் எல்லாம் இது பண்ணது. மகளுக்கும் சாதுவாக ஒரு அவாக்கும் சின்னனா வரவழிக்கிட்டுட்டு என்னண்டு விளங்கையில். அப்போ ஃபாதர் சொன்னார், சரியான ஹை ஃபீவரோடு இருக்கிற 3 பேரை கொண்ட ஒரு குடும்பத்தை சுகமாக்குறேன்னு. அன்றைக்கு பின்னேரம் எனக்கு அப்படியே ஃபீவர் இறங்கிட்டு கொஞ்சம் உடம்பும் இதாக இருந்துச்சு. அப்போ அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழித்து டாக்டர்கிட்ட சின்னவாக்கம் கொஞ்சம் அடுத்த நாள் ஓகே ஆயிட்டு. டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்த்தா தான் எங்களுக்கு சிக்கன் குனியாண்டு தெரியும். உடனே எனக்கு அந்த விடுதலையை நான் அன்றைக்கு பின்னேரமே உணர்ந்தேன். பிரைஸ் த லார்ட். 2வது நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். நாங்கள் கன வருஷமாக முதல் ட்ரை பண்ணது கொரோனாவால் அப்படியே நின்றுட்டு, அப்போக்கு நாங்கள் பெர்மனன்ட் விசாக்கு ட்ரை பண்ணல, டெம்பரரி விசாக்கு தான் ட்ரை பண்ணோம். அதை நின்றுட்டு அதுக்கு பிறகு கொரோனா முடிய திருப்பி எக்ஸாம் எடுத்து அதுவும் கடவுள்கிட்ட செய்யல, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிவிட்டு 2023 விசாக்கு போட்டோம். போட்டு முந்தி கொரோனாவுக்கு முதலண்டா 6 மாதத்துலேயே விசா வந்துடும். இப்போ அப்படி இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் இழுப்படும். அப்போ நாங்கள் போட்டுட்டு யோசித்தோம், கடைசி ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது வருமெண்டு. அப்போ 2023 போட்டேன். நாங்கள் 24 வரையில் 25 ஆகுது. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட 2 வருஷம் ஆகுது. அப்போ அதால் கிணக்க பிரச்சனைகள், என்ன செய்கிறது, இது சரி வருமா இல்லாட்டின்டா வார வருஷம் சின்னவாக்கு ஸ்கூலும் சேர்க்கணும், அப்படி வேலைகள் அப்படி கிணக்க இதில் யோசிச்சு கொண்டிருந்தோம். அப்போ நான் டிவைனுக்கு ஏப்ரல்லேருந்து வரவழிக்கிட்டேன். நான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தியானத்துக்கு வந்தேன். அப்போ ஒவ்வொரு தியானத்திலையும் வேண்டுவேன் விசா சரி வரணுமெண்டு செபஸ்டியன் ஃபாதர்டையும் ஒருக்கா இது முடிய சொல்லி ப்ரே பண்ணி இருக்கிறாரு. அப்போ அன்றைக்கு செபஸ்டியன் ஃபாதர் தான் தியானம் செஞ்சார். அப்போ அவர் தண்ட இதில் சொன்னார், ஒருத்தருக்கு விசா தான தடை நீங்கிதுண்டு அவர் சொல்லி, அந்த மாதமே 21ஆம் தேதி எனக்கு மெடிக்கல் கேட்டு வந்துச்சு. மெடிக்கல் கேட்டு வந்தால் அதுக்கும் பயந்தம். மெடிக்கல் செஞ்சு மெடிக்கல் என்ன பிரச்சனைண்டா அது இன்னும் ஒரு 3 மாதம் இழுபடும். அப்போ மெடிக்கல் செஞ்சுட்டு சொல்லிச்சுன்னா ரிசல்ட்ஸ் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ரிசல்ட்ஸ் வேற ஒரு கிழமையாவது எடுக்குமெண்டு. வெள்ளிக்கிழமை செஞ்ச நாங்கள் அடுத்த கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு 4 நாளில் விசா சரியண்டு வந்துட்டுது. அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொல்லி அந்த 1 மாதத்துக்குள்ளேயே எல்லாம் படபடபடன்னு முடிஞ்சுது. அதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அதோட அன்றைக்கு அவர் சொன்னார், விசா மட்டும் இல்லை, கடவுள் கிணப்பேரை குடும்ப சேமால சொல்கிறாருண்டு. அப்போ நான் கல்யாணம் கட்டமுடும் நாங்கள் குடும்பமாக சொல்லியிருக்கிறோம், ஆனால் கல்யாணம் கட்டின பிறகு சொல்லல. ஆனால் நான் இந்த டிவைன் வந்ததுலேருந்து ஒரு ஜூலை மாதத்துலேருந்து நான் மட்டும் சேமால சொல்லுவேன். ஹஸ்பண்ட் வரமாட்டார். அவர் ஒரு 3 இது சொல்றதே பெரிய கரைச்சல். அவர் இந்த மெடிக்கல் 21 வந்தது, ஒரு 15 அப்படி அவரே முழு கேர்னிக்குமே சொல்லுறார். எனக்கே அது
ஆச்சரியமா இருந்தது. ஒரு கேரணிக்கும் இல்லை, ஒரு 3 அருள் நிறைந்த மரியாயே சொல்ல வர மாட்டாரு. திடீரென்று நான் ஒருக்கா கேட்டுட்டு விட்டுட்டேன், பிறகு கேட்கல. திடீரென்று வந்து சொன்னாரு. அந்த குடும்ப சேமால சொல்லி 3வது நாள்ல தான் எங்களுக்கு மெடிக்கல் கேட்டு வந்துச்சுது. அப்ப அந்த குடும்ப சேமாலையோட மகிமையுமே எனக்கு கடவுள் காட்டினார். பிரைஸ் தி லார்ட். நன்றி.